ஹலோ நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். டெக்நெட் கைட்ஸ் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம மைக்ரோசாஃப்ட் செக்யூர் ஸ்கோரோட ஒரு ப்ராக்டிக்கல் செஷனை பார்க்கலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட் செக்யூர் ஸ்கோர் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு ஒரு செப்பரேட் வீடியோவில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள். அதை பார்த்துட்டு இந்த ப்ராக்டிக்கல் செஷனுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ மைக்ரோசாஃப்ட் செக்யூர் ஸ்கோர் வந்து ஒரு ஆர்கனைசேஷனோட முக்கியமான செக்யூரிட்டி போஸ்டர், அதாவது இந்த ஆர்கனைசேஷன்ல இந்த செக்யூரிட்டி விஷயங்கள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத ஒரு மெட்ரிக்ஸோட அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கு காட்டுறாங்க. சரிங்களா? அதுதான் வந்து இந்த செக்யூர் ஸ்கோர் அப்படின்றது. ஸோ இன்னைக்கு வந்து இந்த செக்யூர் ஸ்கோர் போர்ட்டல்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இதை நம்ம எப்படி வந்து மானிட்டர் பண்றது, என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம், இதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் செக்யூர் ஸ்கோருக்கு வரணும் அப்படின்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா நீங்க ஃபர்ஸ்ட் என்னென்ன விஷயங்கள், அதாவது நீங்கள் வந்து இதில் 2 வகையாக இந்த போர்ட்டலுக்குள்ளே போகலாம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் portal.office.com அப்படின்ற ஒரு இதில் போயிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்ற ஆப்ஷனில் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு டேப் இருக்கும். அந்த டேபை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த security.microsoft.com அப்படின்ற போர்ட்டலுக்கு வரலாம். இன்னொரு ஆப்ஷன், நீங்கள் டைரெக்டாகவே ஒரு யூஆர்எல்ல போயிட்டு security.microsoft.com அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களோட கிரெடென்ஷியல்ஸ் கேட்கும். இல்லை ஆல்ரெடி உங்களோட ப்ரௌசரில் வந்து உங்கள் கிரெடென்ஷியல்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு அந்த போர்ட்டலில் நேவிகேட் பண்ணும். ஸோ இந்த செக்யூரிட்டி போஸ்டர், இந்த போர்ட்டல் விஷயங்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எதிர் ஒரு செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கணும், இல்லை ஒரு குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கணும். ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் இருந்தால் தான் உங்களால் இந்த செக்யூர் ஸ்கோர் இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் 365 டிஃபெண்டர் போர்ட்டலில் இருக்கோம். ஸோ இந்த டிஃபெண்டர் போர்ட்டலில் எப்படி நேவிகேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஹோம், இன்சிடென்ட், அலர்ட்ஸ், ஹண்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா செக்யூர் ஸ்கோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பார்ப்பீங்க. ஸோ அந்த செக்யூர் ஸ்கோரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் செக்யூர் ஸ்கோர் அப்படின்ற பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த போர்ட்டல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் வந்து செக்யூர் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 49.35%. ஸோ ஆன் அன் ஆவரேஜில் இருக்குன்னு நான் சொல்வேன். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ ஓவர்வியூன்றது உங்களுக்கு வந்து இந்த செக்யூர் ஸ்கோரோட ஓவரால் இன்ஃபர்மேஷன், அதாவது அவுட் ஆஃப் 100 அப்படின்றது அந்த பெர்சன்டேஜ் போதே அது 100 தான். ஸோ இதில் வந்து உங்களோட ஆர்கனைசேஷனோட செக்யூரிட்டி ஸ்கோர் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத அவங்க காட்டுறாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளில் 117.45 அவுட் ஆஃப் 238 பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் வேரி ஆகும். ஸோ ஒரு சில ஆர்கனைசேஷனில் இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கலாம், ஒரு சில ஆர்கனைசேஷனில் இன்னும் கம்மியாகவே இருக்கலாம். பட் இது அட் த எண்ட் வந்து இது கம்ப்ளீட்டாகவே டிபெண்ட்ஸ். அது வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்களோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல் மூலியமாக உங்களோட என்டையர் ஆர்கனைசேஷன் இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணி அதில் உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸை நிர்ணயிச்சு அந்த பாயிண்ட்ஸில் நீங்கள் இவ்வளோ எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து இதில் கொடுக்குறாங்க. ஸோ இதோட பெர்சன்டேஜை தான் வந்து நீங்கள் அங்கே 49.35 அப்படின்றத பார்க்குறீங்க. விச் மீன்ஸ் 117, அதாவது அவுட் ஆஃப் 238க்கு 117 பாயிண்ட்ஸ் இப்போ இருக்குது இந்த போர்ட்டலில். ஸோ இதே மாதிரி உங்களோட ஆர்கனைசேஷன்லையும் நிறைய அந்த பாயிண்ட்ஸ் விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதில் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் வேரி ஆகும். ஸோ இதில் வந்து இந்த பாயிண்ட்ஸ் எப்படி பிரேக் டவுன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து 3 கேட்டகரி தான் காட்டியிருக்கு இந்த போர்ட்டலில், பட் 4 கேட்டகரியாக இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஐடென்டிட்டி அப்படின்னும் பொழுது ஒரு யூசர் லாகின் பண்ணுறது, லாக் அவுட் பண்ணுறது, அவங்களோட கிரெடென்ஷியல்ஸ், இது எல்லாமே சேர்த்தது தான் ஐடென்டிட்டி. ஸோ இதில் 52% காட்டுது. விச் மீன்ஸ் ஒரு ஓகே, அதாவது ஒரு 50% ஆஃப் த ஆர்கனைசேஷனில் வந்து ஐடென்டிட்டி சார்ந்த விஷயங்கள் பர்ஃபெக்டாக நடக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ வேறு சில ரெக்கமெண்டேஷன்ஸும் அவங்க கொடுக்குறாங்க ஐடென்டிட்டி சார்ந்த விஷயங்களை, அதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து டேட்டான்னும் பொழுது உங்களோட விஷயங்களை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கீங்க, அதாவது ஒரு டேட்டான்னும் பொழுது அதுக்கு என்னென்ன பாலிசிஸ் போட்டிருக்கீங்க, டேட்டா லாஸ் ப்ரிவென்ஷன் பாலிசிஸ், அதுக்கப்புறம் அதுக்கு கம்ப்ளைன்ஸ் ரிலேட்டட் பாலிசிஸ், அதுக்கப்புறம் இந்த கிரெடென்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ், கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன்ஸ், இதுக்கெல்லாம் பாலிசிஸ் போட்டு வச்சுருக்கீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி இந்த ஸ்கோரை உங்களுக்கு காட்டுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் என்னும்போது இது வந்து கிளவுட் ரிலேட்டட் அப்ளிகேஷன். ஸோ மைக்ரோசாஃப்ட்ல நிறைய கிளவுட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த கிளவுட் அப்ளிகேஷன்ஸ்க்கு என்ன மாதிரியான செக்யூரிட்டி நீங்கள் அசைன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் வந்து இந்த அப்ளிகேஷன் ஸ்கோர் அப்படின்றது உங்களுக்கு காட்டுது. சரிங்களா? ஸோ இதில் வந்து பாயிண்ட்ஸ் அச்சீவ்ட், ஆப்பர்ச்சுனிட்டி, விச் மீன்ஸ் பாயிண்ட்ஸ் நீங்கள் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணது, ஆப்பர்ச்சுனிட்டி என்னும்போது இன்னும் நீங்கள் பாயிண்ட்ஸ் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத காட்டுறாங்க. சரிங்களா? இப்போ அடுத்தது அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஆக்ஷன்ஸ் டு ரிவ்யூ. ஸோ இதில் வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் காட்டுறாங்க, அதாவது ரிக்வெஸ்ட் டு அட்ரஸ், பிளான், ரிஸ்க் அக்செப்டட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ
இதை நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த இதில் காட்டுறேன், அதாவது இந்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் ஆக்ஷன். ஸோ மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல் மூலிமா அவங்களே வந்து சம் டாப் ரெக்கமெண்டட் ஆக்ஷன்ஸை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த ஒரு ஆக்ஷனையும் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த ஸ்கோர் இம்பாக்ட்னு காட்டுது பார்த்தீங்களா, 3.36%. ஸோ இந்த ஸ்கோர் ஆனது என்ன ஆகும்னா ஆட் ஆகிட்டே வரும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் ஆக்ஷன், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஐட்டம் எடுத்துப்போமே, ensure that intelligence for impersonation protection is enabled. ஸோ இந்த ரெக்கமெண்டட் ஆக்ஷனை நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3.36% உங்களோட ஓவரால் ஸ்கோரில் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அண்ட் இது கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆப்ஸ். ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் இப்போ இந்த மேலே பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் டவுன்ஸில் ஆப்ஸ்ன்ற அந்த ஸ்கோர் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். விச் மீன்ஸ் உங்களுக்கு ஓவரால் ஸ்கோரும் இன்க்ரீஸ் ஆகும், அந்த ஆப்ஸ்ன்ற அந்த கேட்டகரி ஆஃப் ஸ்கோரும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரெக்கமெண்டட் ஆக்ஷன்ஸில் இந்த கேட்டகரி பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு ஒரு ஆக்ஷன்ஸும் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரெக்கமெண்டட் ஆக்ஷன்ஸையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா மெயினாக வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம ஆர்கனைசேஷனுக்கு தேவை அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஐடென்டிட்டி விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணணும். ஐடென்டிட்டி அப்படின்னும் பொழுது ஒரு யூசர் லாகின் பண்ணுறது, லாக் அவுட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவர் வேறு டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறது, அந்த பாலிசிஸ் அது எந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா இந்த க்ரிடென்ஷியல்ஸ் தெஃப்ட் தான் வந்து ரொம்ப 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 நிறையவே நடந்துக்கிட்டு இருக்கு. சுலபமாக உங்களோட க்ரெடென்ஷியல்ஸை ஹேக் பண்ணி ஈஸியாக உங்கள் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே நுழைய முடியும். அதனால தான் இந்த ஐடென்டிட்டியை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ணி அதில் என்ன மாதிரியான பாலிசிஸ் போடுறது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஸோ இப்போ இந்த ஐடென்டிட்டி அப்படின்ற கேட்டகரியை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதில் வந்து ப்ரொடெக்ட் ஆல் யூசர்ஸ் வித் யூசர் ரிஸ்க் பாலிசி, ப்ரொடெக்ட் ஆல் யூசர்ஸ் வித் சைன் இன் ரிஸ்க் பாலிசி, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கண்டிஷனல் ஆக்சஸ் பாலிசிஸ் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி பாலிசிஸை நீங்கள் அசைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கோர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். விச் மீன்ஸ் நீங்கள் பாலிசி அசைன் பண்ணுறதோட நிற்காம அந்த யூசர்ஸ் டிவைசஸ்க்கு எல்லாம் இந்த பாலிசிஸை புஷ் பண்ணணும். புஷ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் ஆகும்பொழுது ஸ்கோர்ஸ் உங்களுக்கு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், இதில் வந்து 100% ஸ்கோர்ஸ் அச்சீவ் பண்ணலாம். அட் த சேம் டைம் பார்ஷியல் ஸ்கோர்ஸும் உங்களுக்கு அச்சீவ் ஆகும். ஸோ இப்போ வந்து ஒரு 100 டிவைசஸ் இருக்குது, 100 டிவைசஸ்க்கு இந்த பாலிசிஸ் நீங்கள் கிரியேட் பண்ணி புஷ் பண்ணுறீங்க அப்படின்னும்போது ஒரு 70 டிவைசஸ்க்கு டிப்ளாய் ஆகிடுச்சு, பாக்கி ஒரு 20-30 டிவைசஸ் ஆன் அண்ட் ஆஃபில் இருக்குது, ஸோ டிப்ளாய் ஆகலை அப்படின்னும்போது உங்களுக்கு பார்ஷியலாக ஸ்கோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு ஜீரோவாக நிற்காது. ஸோ இப்போ இந்த 2.94%ன்றது உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு 1.52 அந்த மாதிரி ஒரு பார்ஷியல் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த பார்ஷியல் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு இந்த ஐடென்டிட்டிலையும் ஸ்கோர்ஸ் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ஓவராலாகவும் உங்களுக்கு ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரெக்கமெண்டட் ஆக்ஷன்ஸையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்தந்த கேட்டகரிக்கு ஏற்ற விஷயங்களில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும், அதே டைம் ஓவரால் செக்யூர் ஸ்கோரும் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட பாயிண்ட்ஸும் ஜாஸ்தியாகிட்டே வரும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், ஓகே இப்போ நான் வந்து 100% எடுத்தே ஆகணுமா அப்படின்னு கேட்கலாம். நான் பெஸ்ட் ரெக்கமெண்டட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் 100% எடுக்கணுன்ற இதில் முயற்சி பண்ணாதீங்க, விச் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து இந்த மாதிரி நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் நாளைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு வல்னரபிலிட்டி ஹிட் ஆயிருக்கும். ஸோ அந்த வல்னரபிலிட்டிக்கு ஏற்ற ஒரு ரெக்கமெண்டட் ஆக்ஷன், அதுக்கப்புறம் அதோட ஸ்கோர் இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்கு புஷ் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வல்னரபிலிட்டி உங்களோட என்விரான்மெண்ட்டில் ஹிட் ஆகும்போது உங்களோட ஸ்கோர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் டவுன் ஆகும். ஏன்னா மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுவானா இந்த வல்னரபிலிட்டிக்கான ரெக்கமெண்டட் ஆக்ஷன்ஸை உங்களுக்கு இந்த செக்யூர் ஸ்கோரில் புஷ் பண்ணியிருப்பான். நீங்கள் அந்த ஆக்ஷன்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் உங்களோட ஸ்கோர் டிப் ஆகிறது திரும்பி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் இந்த ஸ்கோர் வந்து ஒரு இன்னைக்கு ஜாஸ்தியாக இருக்கே, அதுக்கப்புறம் அடுத்த நாள் நீங்கள் பார்க்கும்போது கம்மியாயிருச்சு, நான் இது இப்படி ஜாஸ்தியாகுது கம்மியாகுதுன்னு சொல்லி நீங்கள் வரி பண்ண வேண்டாம். நீங்கள் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எதனால் இந்த ஸ்கோர் கம்மியாக இருக்குது, என்ன விஷயம் நடந்திருக்கு, எதனால் வந்து இந்த மாதிரியான ஒரு ட்ராப் டவுன் ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் கூர்மையாக கவனிச்சிங்கனாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுலேயே வந்து மைக்ரோசாஃப்ட் நிறைய அந்த ப்ரையாரிட்டியான சில ரெக்கமெண்டட் ஆக்ஷன்ஸை உங்களுக்கு டாப் ப்ரையாரிட்டி அப்படின்ற ஒரு இதில் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி காட்டுவாங்க. சரிங்களா? இப்போது இந்த ஓவர்வியூ டேப் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் ஆக்ஷன்ஸ். ஸோ இந்த ரெக்கமெண்டட் ஆக்ஷன்ஸ் அப்படின்ற இதில் போயிட்டீங்கன்னா ரேங்க் வைஸ் வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரேங்க் 1, 2, 3, 4 இந்த மாதிரி ரேங்க் வைஸில் இருக்குது. விச் மீன்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட மெயின் குறிக்கோள். சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணணும். உங்கள் ஆர்கனைசேஷனோட பாலிசிஸ்
கம்பேரிசன் பண்ணிட்டு இந்த ரெக்கமெண்டட் ஆக்ஷன்ஸ்லாம் நம்ம இம்மீடியட்டாக அட்ரஸ் பண்ணலாமா அப்படின்றத பார்த்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இதை ப்ரையாரிட்டி லெவல், அதாவது நீங்களே வந்து கேட்டகரைஸ் பண்ணி ஒரு ஹை ப்ரையாரிட்டிக்கு ஒரு இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா 62 ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஹை ப்ரையாரிட்டியில் ஒரு 20 ஐட்டம்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணணும். அதை ஃபிக்ஸ் பண்ண உங்களோட என்விரான்மெண்ட்டோட ஸ்கோர்ஸ் கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் உங்கள் ஆர்கனைசேஷனோட செக்யூரிட்டியும் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் வந்து ஸ்கோரில் இருக்கக்கூடாது. நம்மளோட முழுமையான ஃபோக்கஸ் வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கோம் அப்படின்றத நம்ம ஃபோக்கஸ். ஸோ மைக்ரோசாஃப்ட் எதுக்கு இதை வந்து ஸ்கோரோட இதை சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கோர் நம்மளது எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லைங்களா? இப்போ நிறைய பேர் மேட்ச்லாம் பார்ப்பீங்க. ஸோ ஒரு மேட்ச் நம்மளதே ஒரு ஸ்கோரோட ஒரு மேட்ச் பார்க்கறதுக்கும் எதுவுமே இல்லாமல் அவன் பாட்டு விளையாடுறத பார்க்கும்பொழுது உங்களுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் இதே வந்து ஒரு ஸ்கோரோட பார்க்குறீங்க அப்படின்னும்பொழுது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கோர் ஒன்று வச்சு அதுக்கு ஒரு ஸ்கோர் கொடுத்து அந்த ஸ்கோரை நீங்கள் அச்சீவ் பண்ண உங்கள் ஆர்கனைசேஷனோட மெட்ரிக்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்கள் ஸ்கோரை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாமல் அவங்க என்னென்ன டாப் ப்ரையாரிட்டிஸ் கொடுத்துருக்காங்க ரேங்க் வைஸ் அப்படின்றத பார்த்துட்டு அதை எப்படி ஆர்கனைசேஷனில் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட என்விரான்மெண்ட்டோட செக்யூரிட்டி லெவல்ஸ் வந்து ரொம்பவே ஹையாக இருக்கும். அண்ட் நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாகவே இருக்கலாம். ஓகே, என்விரான்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவலாக தான் இருக்கும். விச் மீன்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம், ஓகே என்னோட என்விரான்மெண்ட்டில் 80% 90% தொட்டுருச்சுப்பா, என்னோட என்விரான்மெண்ட் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். பட் நெக்ஸ்ட் டேவே நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு 60% காட்டும். என்னடா அது திடீர்னு 60% காட்டுதே அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு ஹை வல்னரபிலிட்டி, ஏதாவது ஒரு லைக் கிரிட்டிக்கல் த்ரெட்ஸு ஏதாவது ஒன்று ஹிட் ஆயிருக்கும். ஸோ அது ஹிட் ஆகும்போது என்ன ஆகும்னா உங்களோட செக்யூர் ஸ்கோர் ட்ராப் டவுன் ஆகும். எதுக்கு ட்ராப் டவுன் ஆகுது அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் சஜஸ்ட் பண்ணுவான், இங்கே பாரு இங்கே ஒரு கிரிட்டிக்கல் இஷ்யூ ஹிட் ஆயிருக்கு. ஸோ உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ இல்லை ஒரு செக்யூரிட்டி பேட்சோ இல்லை இந்த பர்டிகுலர் டிவைசஸ்க்கெலாம் வந்து ஓஎஸ் அப்டேட்டோ இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில ரெக்கமெண்டட் ஆக்ஷன் சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை உடனே பார்த்து என்ன ஏதுன்றதை அட்ரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட என்விரான்மெண்ட் பழைய மாதிரி ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் உங்கள் என்விரான்மெண்ட்டும் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு சிலருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், ஓகே இதில் வந்து ரெக்கமெண்டட் ஆக்ஷன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, ஸ்கோர் இம்பேக்ட் ஓகே, பாயிண்ட்ஸ் ஓகே, இது எல்லாமே இருக்குது, இது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா அதுக்கும் மைக்ரோசாஃப்ட் ஒரு சொல்யூஷன் தராங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த ரெக்கமெண்டட் ஆக்ஷன்ஸை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். பேஜ் ஓப்பன் ஆன உடனே இதுலேயே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ், அதாவது இது என்ன டைப் ஆஃப் ரெக்கமெண்டட் ஆக்ஷன் அப்படின்றதுக்கு ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றோம். அதுக்கு அடுத்தது இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேட்டஸ், என்ன பண்ணணும், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றதையும் கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களே ஸ்டெப்ஸும் கொடுக்குறாங்க, இதுக்கு என்ன ப்ரீ ரிக்வசிட் இருக்கணும், என்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுக்கணும் இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்படின்ற விஷயங்களும் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த என்விரான்மெண்ட்டில் வந்து டிவைசஸ் எதுவுமே இல்லை, பட் நீங்கள் ஒரு ப்ராப்பர் ஆர்கனைசேஷனோட என்விரான்மெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவைசஸும் லிஸ்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டாஸ்க்கு. ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி என்னென்ன டிவைசஸ்ன்னு பார்த்துட்டு அதுக்கு என்ன ஆக்ஷனோ அதை நீங்கள் ப்ராப்பராக எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த இஷ்யூஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஒரு சிலர் என்ன கூட கேட்டிருக்காங்க, என்னப்பா இவ்வளோ இருக்குது இது எப்படிப்பா ஃபிக்ஸ் பண்ணுறது, ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. நீங்கள் இதை பற்றி வரியே பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு பாயிண்ட்டாக எடுத்து அந்தந்த ரெக்கமெண்டட் ஆக்ஷன்ஸை ப்ரையாரிட்டி வைஸில் அட்ரஸ் பண்ணி அவங்க என்னென்ன டிவைசஸ்க்கோ அதை வந்து ஒரு கண்டினியூவல் ப்ராசஸில் நீங்கள் ஒன்று ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஆர்கனைசேஷன் பர்ஃபெக்டாக இருக்கும். இது ஒரே நாளில் முடிக்கக்கூடிய விஷயம் இல்லை, பட் நீங்கள் கண்டினியூஸ் பேசிஸில் அப்படியே நீங்கள் வந்து ஒரு நார்மல் எப்படி ஒரு டிக்கெட் அட்ரஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஒரு பிஐயூ ஒரு எண்ட் யூசர் கம்ப்யூட்டிங் லெவலில் இருக்கும்பொழுது, ஸோ அந்த மாதிரி ஒரு நார்மல் ஐடி சப்போர்ட் மாதிரி நீங்கள் இந்த செக்யூரிட்டி இஷ்யூஸை ஒன்று ஒன்றா எடுத்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் என்விரான்மெண்ட் செம்ம சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். ஓகே, ஸோ இவ்வளோதான் மக்களே இந்த செக்யூர் ஸ்கோர் இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரையும். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம், இப்போ என்னோட ஸ்க்ரீனை பார்த்தீங்கனாலே தெரியும், பாயிண்ட்ஸ் அச்சீவ்ட் அவனே கொடுத்துருவான், ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. விச் மீன்ஸ் நீங்கள் இந்த இதை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ பாயிண்ட்ஸ் அச்சீவ்ட் கம்ப்ளீட்டட் அப்படின்னாலே அந்த ரெக்கமெண்டட் ஆக்ஷனை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டீங்க எல்லா டிவைசஸ்க்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இதுலேயே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சிலது வந்து பார்ஷலி கம்ப்ளீட்டட்னு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்கும், விச் மீன்ஸ் எல்லா டிவைசஸ்க்கும் அது அப்ளை ஆயிருக்காது. ஸோ அந்த மாதிரியான சில இதையும் நீங்கள் நோட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணலாம். இதில் வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷனும் கொடுத்துருக்கான், விச் மீன்ஸ் நீங்கள் வந்து ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணி அப்படியே உங்கள் எக்ஸலில் நீங்கள் டிராஃப்ட் பண்ணி என்ன ஏதுன்னு பார்த்து ஃபில்டர் பண்ணி அழகாக இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இவ்வளோதான் மக்களை செக்யூர் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும்.
நீங்கள் ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஸ்கோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு உங்கள் என்விரான்மெண்ட்டும் ரொம்ப செக்யூர்டு வைஸாக ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இந்த செக்யூர் ஸ்கோரில் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.